தீங்கு நாட்கள் வராதற்கு முன்னும் எனக்கு பிரியமானவர்கள் என்று நீ சொல்லும் வருஷங்கள் வராதற்கு முன்னும் அவரை உன் வாழ்வை பற்றினை. நம் யாவரும் ஜெப நிலையில் கீர்த்தனை ஒன்றை பாடுவோம். சத்தாய் நிஷ்களமாய் ஒரு சாமியும் உம்மிலதா அதுபோல் சப்பா எங்களை கூட நீங்கள் அர்ப்பணிக்கும்படியாக ஜெபிக்கிற சப்பா. அதுபோல் இந்த கூடுகையில் ஒவ்வொரு ஆசீர்வதிக்கப்பட்டு நாங்கள் கேட்குற பாடல்கள் அதுபோக நாங்கள் கேட்குற சத்தியங்கள் எங்கள் வாழ்நாளில் நாங்கள் பயித்துக்கொள்ளும்படி நீங்கள் உதவி செய்ய முடியாது சப்பா. இந்த நாளாக ஃபுல்லாக நீங்கள் பொறுத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிற சப்பா. அதுபோல் சப்பா இந்த நாளில் கூட எங்களுக்கு இது செய்தி கொடுக்க வந்திருக்க ஐயா கடைகள் ஜெபிக்கிற சப்பா. அவங்களை ஆசீர்வதிங்க சப்பா. அவங்க மூலியமாக நீங்கள் எங்களை பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிற சப்பா. எங்களை ஒவ்வொரு ஆசீர்வதி நடத்துங்க. இயேசுவுக்கு நல்ல பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலையில் 247வது பாமாலை, கிறிஸ்துவின் வீரரே சர்வாயுதத்தையும் கர்த்தர் ஈயும் பலத்தாலே எழுந்தணிந்திடும் என்கிற பாமாலை 247வது பாடல் எழுந்து நின்று பாடுவோம்.
பாவ அறிக்கைக்கு அழைப்பு. இளமையும் வலிமையும் ஆண்டவரின் பெரும் ஈவுகள். இந்த ஈவுகளை நாம் அவருக்கேற்றபடி அவருடைய வரம்புக்குட்பட்டு அனுபவிக்க தவறினோம். அவருடைய சமூகத்திலே பேரின்பமும் அவருடைய வலது பாரிசத்திலே நித்திய பேரானந்தமும் உண்டு என்பதை மறந்து நம்முடைய வழிகளிலே இச்சைகளுக்கு இடம் கொடுத்து சீர்குலைந்தோம். அவருடைய மன்னிப்பை தேடுவோம். நாம் யாவரும் சேர்ந்து பாவ அறிக்கை ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உங்கள் இருதயங்களை விட்டு அலைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணைந்து நடந்தோம். உமது பரிசுத்த கணிப்பனுக்கும் விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமலும் செய்யத்தகாதவைகளையும் செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் அளவில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதன் அருள் செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியம் உள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த பக்தியும் உள்ளவர்களை நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். யாவரும் முழங்கால் நீட்டு பணியிட செய்வோம். வாலிபனே, உன் சேப்பத்தின் மேல் சாயாதே, நீ உன்னை யான் என்றும் எண்ணிக்கொள்ளாதே என்று நீங்கள் சொல்லியும் கேளாதவளை எங்கள் சேப்பத்தினாலே உம்மை விட்டு தூரம் போன எங்களை மன்னியும். ஆசை பாசம் பற்று ஆவலாய் பின்தீரும் ஓசை மீண்டும் அடைப்பேன். மோசவழிதனை முத்துமகற்றியின் நேசனை மாயே மாயே, இந்த பூலக வாழ்க்கையெல்லாம் மாயே என்று நீங்கள் கற்றுக் கொடுத்தும் நாங்கள் மேலான பரலோக வாழ்வை எண்ணாது மாயான இவ்வுலக சிற்றின்பலுக்கு இணங்கி நடத்தினால் உம்மை விட்டும் தூரம் போன எங்களை மன்னியும். திருச்சபைக்கும் சமூகத்துக்கும் தேசத்துக்கும் குடும்பத்துக்கும் செய்ய வேண்டிய பணிகளை செய்யாது கட்டுப்பாடற்ற வாழ்க்கை வாழ்ந்து உம்மை விட்டு தூரம் போன எங்களை மன்னியும். ஓய்வு நாளை அசத்திய பண்ணி ஆலய ஆராதனைகளில் கலந்து கொள்ளாமலும் இறை வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்காவதும் மனதை கடினப்படுத்தி எங்களது இச்சைகளுக்கு இடம் கொடுத்து உம்மது அன்பை வெறுத்து உம்மை விட்டு தூரம் போனும் எங்களை மன்னியும். பரமபிதாவே, உமது அன்பையும் மன்னிப்பையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிடைக்கும் நம்பிக்கையையும் அறிந்து எங்களது மன்னிப்புக்காகவும் மன மாறுதலுக்காகவும் உண்மையே சார்ந்து இருக்கிறோம் ஆண்டவரே.
அவர்கள் எனக்கு விரோதமாய் செய்த எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் நாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்ததை அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்போமாக. இதுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்து இந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். நாம் யாவரும் இணைந்து ஜெப நிலையில் ஸ்தோத்திர எழுத்தானவை ஏறெடுப்போம். வாலிப நாட்களின் சகல சந்தோஷங்களுக்காகவும் நன்மைகளுக்காகவும் மிக சாதாரணமான வாலிபர்களாகிய நம்மை தேர்ந்தெடுத்து அவருடைய திட்டம் நிறைவேறவும் அதில் பங்கெடுக்கவும் செய்த கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. இருளான நாட்களில் நமக்கு வெளிச்சமாகவும் சோதனை வேளையில் துன்ப நேரத்தில் வியாதி படுக்கையில் அவர் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக இருந்ததற்காகவும் இருக்கப் போகிறதற்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. நமது சபையின் வாலிப சங்கங்களின் வளர்ச்சிக்காகவும் அவர்களின் சிறந்த செயல்பாடுகளுக்காகவும் அவர்களின் ஊழிய அர்ப்பணிப்புக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நமக்கு ஆண்டவர் தந்த ஆலய ஆராதனைகள் ஞாயிறு பள்ளி, பெண்கள் ஐக்கிய சங்கம், வாலிபர் ஐக்கிய சங்கம், ஆண்கள் ஐக்கிய சங்கம், ஜெப கூட்டங்கள், சுவிசேஷ ஊழியம் இவைகளின் மூலமாக நாம் பெற்றுள்ள ஆன்மீக வாழ்வுகள் நன்மைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நாம் யாவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சங்கீதம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 32. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான்.
நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கத்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்களை என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலொழிய உன் கிட்ட சேராத புத்தியில்லாத குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். நீதிமான்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கம் விடுங்கள். மன்றாட்டு லித்தானியா. வாலிபர்கள், இளைஞர்கள் போதை வஸ்துகள், குடிப்பழக்கம், கெட்ட பழக்க வழக்கத்திற்கு அடிமையாகாமல் பரிசுத்த ஜீவியம் வாழ ஜெபிப்போமாக. கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் அருந்தி இழந்த குடும்பத்தின் ஆறுதலுக்காகவும் இதுபோன்ற சம்பவம் இனி நடைபெறாமல் இருக்கும்படியாக ஜெயிப்போமாக. தேசத்தில் உள்ள ஊடகங்கள், தினசரி பத்திரிகைகள் உண்மையான செய்திகளை வெளியே கொண்டு வரவும், ஜனங்களுக்கு பிரயோஜனமான காரியங்களை ஒளிபரப்பவும், பொய்யான செய்திகளை அகற்றவும் கருத்தாய் ஜெபிப்போமாக. வெப்ப அலை அதிகமாக வீசுவதால் உயிரிழந்த குடும்பங்களுக்காகவும் கால பருவ நிலையை கர்த்தர் சுத்தமாகி தரும்படியாகவும் ஜெபிப்போமாக. வாழ்க்கையில் நம்பிக்கையற்று மனங்கலங்கி யுத்தங்களினாலும் பிணியாலும் இயற்கை சீற்றங்களினாலும் வறுமையினாலும் துன்பப்படுகிற வாலிபர்களுக்காகவும் மற்ற அனைவருக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. அமைதி இழந்து வீண் பொழுது போக்கும் வாலிபர்களுக்காகவும், படிக்கிற வாலிபர்களுக்காகவும், வேலை வாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்திருக்கும் வாலிபர்களுக்காகவும், சிறந்த ஊழியங்களை வேண்டி நிற்கும் வாலிபர்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. திருச்சபையின் வாலிபர் சூழ்நிலை தற்காலத்தில் காணப்படும் முரண்பாடான கொள்கைகளால் தங்கள் விசுவாசத்தை விட்டுவிடாதபடி காத்துக்கொள்ளவும் உமக்கென்று தங்களை அர்ப்பணிக்கவும் வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோமாக. கிறிஸ்துவுக்காக வாலிபர் மத்தியில் உழைத்து வரும் வாலிப இயக்கம், மாணவ கிறிஸ்தவ இயக்கம், சுவிசேஷ ஐக்கிய குழு,
முதலிய நிறுவனங்களுக்காக வேண்டிக் கொள்வோமாக. உலகமெங்கும் நடைபெறும் மிஷனரி பணிக்காகவும் நம் சபையின் மூலம் நடைபெறும் மிஷனரி பணிக்காகவும் குறிப்பாக நமக்கு கிளை சபைகள் உண்டாகவும் வேண்டிக் கொள்வோமாக. இந்த உலகம், நமது நாடு, நாட்டு தலைவர்கள், நமது திருமண்டலம், பேராயர், திருமண்டல அதிகாரிகள், நமது திருச்சபை, நமது போதகர், சபை மூப்பர்கள் அனைவரும் தங்கள் பொறுப்புகளை உணர்ந்து தேவனுக்கு பிரியமான முறையில் செயல்பட வேண்டுமென்று வேண்டிக் கொள்வோமாக. நம் சபையின் ஞாயிறு பள்ளி, வாலிபர் ஐக்கிய சங்கங்கள், பெண்கள் ஐக்கிய சங்கம், ஆண்கள் ஐக்கிய சங்கம் மற்றும் நமது திருச்சபையின் ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்காகவும் அவர்களின் தேவைகளுக்காகவும் நிறைவான சந்தோஷங்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. அனைவரும் முழங்காற்படியிட்டு கர்த்தருடைய ஜெபத்தை பாடலாக பாடுவோம். யாவரும் அமர்ந்திருந்து வேத பாடங்கள், முதலாம் வேத பாடம் மற்றும் இரண்டாம் வேத பாடத்தை தொடர்ந்து வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடகம் தானியேல் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 23 வரை. தானியேல் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 23 வரை. அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டங்கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து, ராஜாவின் தாக்கீதை குறித்து எந்த மனுஷனாகிலும்
30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட வேண்டும் என்று நீர் கட்டளை பத்திரத்தில் கையெழுத்து வைத்தீர் அல்லவா என்றார்கள். அதற்கு ராஜா, அந்த காரியம் மேதியருக்கும் பெர்ஷியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உறுதியாக்கப்பட்டதே என்றார். அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறைபிடிக்கப்பட்ட யூதயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையையும் மதியாமல் தினம் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணினார் என்றார்கள். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவினிடத்தில் கூட்டமாய் வந்து, ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கீதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்பது மேதியருக்கும் பெர்ஷியருக்கும் பிரமாணமாயிருக்கிறதென்று அறிவீராக என்றார்கள். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். ஒரு கல் கெபியினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டான். பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் முழுதும் போஜனம் பண்ணாமலும் கீதவாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வர ஒட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமற் போயிற்று. காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயரச் சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேவென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நிதிக்கேடு செய்ததில்லை என்றான். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிடச் சொன்னான். அப்படியே தானியேல் கெபியின் இருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. வாசிக்கப்படும்படியாக குறிக்கப்பட்டுள்ள 1ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இரண்டாம் வேதம் பாடம் வாசிக்க மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல் 45ஆம் வசனம் முடிய. மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல். அப்பொழுது செபெதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ளப் போகிறதை நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டுமென்று விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னது என்று உங்களுக்கே தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள், கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்தானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியமல்ல என்றார். மற்ற 10 பேரும் அதை கேட்டு யாக்கோபின் மேலும் யோவான் மேலும் எரிச்சலானார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வரச் செய்து, புறஜாதியாருக்கும் அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள்.
என்றும் அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாயிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாயிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார்கள் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. யாவரும் எழுந்து நின்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை பக்தியுடன் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமைய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய காலத்தில் பாடுபட்டு சிவரைந்து மறுத்து அடைக்கணும் மருத்துவத்தை பெரிய விசுவாசிக்கிறேன். சரீர வித்தலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். யாவரும் அமர்ந்து அறிவிப்புகள் சொல்ல கேட்போம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த அருமையான மாதத்தினுடைய 4வது ஞாயிற்றுக்கிழமை வாலிபர் சிறப்பு ஆராதனைக்கு வருகை தந்துள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்முடைய திருச்சபையில் நடைபெறும் எல்லா ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். விசேஷமாக இந்த ஆராதனை முழுமையாக வாலிபர்கள் நடத்தி கொண்டிருப்பதனால் வாலிபர்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். வாலிபர் ஐக்கிய குழுவின் பொறுப்பாளர்கள் மற்றும் வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இடையே சிறப்பான வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக, பயன்படுத்துவாராக. கடந்த வாரத்திற்குரிய மகிழ்விக்கும் மன்னா சொல்ல விரும்புகிறவர்கள் சொல்லும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூம்மா. 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 தேங்க்யூ. தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. யோவான் 4:23. தேங்க்யூ. தேங்க்யூம்மா. தேங்க்யூ. உண்மையாய் உண்மையோடும் காலம். தேங்க்யூ. தேங்க்யூ. இப்பொழுது யோவான் 23. தேங்க்யூயா. தொழுது கொள்ளும் தேங்க்யூ. தேங்க்யூ. இந்த வாரத்திற்குரிய மகிழ்ச்சிக்கு மன்னாசம் நான் சொல்லுகின்றேன். சீடத்துவத்திற்கான கிரயம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும்
அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். மார்க்கு 10:45 திரையிலே காண்கிற வசனத்தை பார்த்து சொல்ல முடியாது அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சீரத்துவத்திற்கான கிரயம் அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். மார்க்கு 10:45. ஆராதனையை பற்றிய அறிவிப்புகள். இந்த ஆராதனை முடிந்தவுடனே வழக்கம் போல பெண்கள் ஐக்கிய சங்கம் நடைபெறும். இந்த ஆராதனை முடிந்த பிறகு காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை வாலிபர்களுக்கான சிறப்பு கூடுகை நம்முடைய திருச்சபையில் நடைபெறும். இதில் நம்முடைய வாலிப பிள்ளைகள் 13 வயது முதல் 35 வயது வரை உள்ள பிள்ளைகள் கலந்து கொண்டு ஆண்டுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளவும் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பெற்றோர்கள் உங்களுடைய வாலிப பிள்ளைகளை இந்த கூடுகையிலே கலந்து கொள்ள உற்சாகப்படுத்தும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை இந்த நாள் இந்த கூடுகை அவருடைய வாழ்விற்கு ஒரு பெரிய திருப்பு முனையாக அமையலாம். எனவே உங்களுடைய 13 வயது முதல் 35 வயதில் உள்ள உங்களுடைய பிள்ளைகளை இந்த வாலிப கூடுகையில் கலந்து கொள்ள உற்சாகப்படுத்தும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்று மாலை 4 மணிக்கு டீன்ஸ் மீட் கிடையாது. இன்று மாலை 4:30 மணிக்கு வழக்கம் போல ஆண்கள் ஐக்கிய சங்க வேத ஆய்வு கூடுகை நம்முடைய திருச்சபையில் நடைபெறும். இன்று மாலை 7 மணிக்கு வாலிபர் சிறப்பு கலை நிகழ்ச்சி நடைபெறும். இதில் நாம் அனைவரும் கலந்து கொண்டு நம்முடைய வாலிப பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். திருச்சபை மக்களுக்கு என்று சிறப்பு வேத வினா போட்டிகள் நடத்த இருக்கின்றார்கள். அதில் சிறப்பு பரிசு கொடுக்க காத்திருக்கிறார்கள். எனவே திருச்சபை மக்கள் உற்சாகமாக இந்த மாலை வாலிபர் சிறப்பு கலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்படியாகவும் நம்முடைய வாலிப பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். வருகிற திங்கட்கிழமை மாலை 8 மணிக்கு ஆண்கள் ஐக்கிய சங்க ஜபக்கூடுகை நடைபெறும். புதன்கிழமை மாலை 6 மணிக்கு பெண்கள் ஐக்கிய சங்க ஜபக்கூடுகை நடைபெறும். வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு வேத ஆய்வு 1 பேதுரு நிருபத்திலிருந்து நடைபெறும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, இந்த மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி மற்றும் 9 மணி ஆராதனை சிறுவர் சிறப்பு ஞாயிறாக அனுசரிக்கப்படும். எனவே இந்த ஞாயிறு சிறப்பு சிறுவர் ஆராதனைக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாகவும் அதில் உற்சாகமாக பங்கு பெற்று சிறுவர்களை வாழ்த்தும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். தவச உற்சவ பண்டிகை அறிவிப்பு. வருகின்ற ஜூலை 11, 12, 13, 14 தேதிகளிலே 134வது தவச உற்சவ பண்டிகை நம்முடைய தவச உற்சவ பண்டிகை வளாகத்தில் நடைபெறும். இதில் உற்சாகமாக நீங்கள் பங்கு பெறும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதிலே பாகவத வேதநாயக சாஸ்திரியார், நம்முடைய திருமண்டல பேராயர் அம்மா அவர்கள் சிறப்பு செய்தி கொடுக்க இருக்கிறார்கள். இதை கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு ஆயத்தப்படும்படியாக ஒரு நாள் உபவாச ஜபம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது வருகின்ற 6ஆம் தேதி, அதாவது 1வது சனிக்கிழமை ராக்லாண்ட் ஞாபகார்த்த ஆலயத்தில் காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை நடைபெறும். எனவே இந்த உபவாச ஜபத்திலும் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். திருமண்டல அறிவிப்பு. நம்முடைய திருச்சபை அடிப்படை உறுப்பினருக்கான சந்தா தொகையானது 30 ரூபாயிலிருந்து 50 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. நிர்வாக குழுவில் போட்டியிடுவதற்கான சந்தாவானது ரூபாய் 150 200 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. எனவே இதை நீங்கள் கட்டி முடிக்க உங்களுடைய பிளெட்ஜ் அமௌண்ட் நீங்கள் வாக்கு கொடுக்க வேண்டிய கடைசி தேதி வருகின்ற ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள்ளாக இதை நாம் வாக்கு செய்து இதை கட்டி முடிக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் மார்ச், ஏப்ரல், மேக்கு கட்டியிருப்பீர்கள் என்றால் 30 ரூபாய் கட்டியிருப்பீர்கள் என்றால் அந்த அரியர் தொகையை வருகின்ற ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள்ளாக கட்டி அந்த பாக்கி தொகையும் கட்டியும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற 29/6/2024 அன்று சனிக்கிழமை திருமண முன் ஆலோசனை வகுப்பு பசுமலை ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி சிற்றாலயத்தில் வைத்து நடைபெற இருக்கிறது. அதிலே கலந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்போர் அதற்கான படிவத்தை ஆயரிடத்தில் பெற்று கையெழுத்து வாங்கி அந்த திருமண முன் ஆலோசனை வகுப்பில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரத்திலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை காண்கிறவர்களுக்காக நாம் ஜெபத்தை ஏறெடுப்போம். பிறந்த நாள் காண்கின்றவர்கள் ஏ ஆல்ஃபின் ராஜ், பி ஜாய் டேமரிஸ், எஸ் செக்கினா, பி ரெஜினா அன்புரோஸ், எம் பாலின் ஜோதிமுத்து, எஸ் ஜான்சன் காட்ஃப்ரே, வேதநாயகம் ராஜ்குமார் என்ற ராஜகோபால், டி ஹெப்சிபா சூசன்னா, எஸ் கமலி, ஜே பியூலா நவமணி, வி பெனியேல் ரெவின், பி தனிஷ்கா, எஸ் கிறிஸ் ஈதன், எஸ் எஸ் ஹசேல் சாமுவேல், எஃப் ஜான் ஃபெலிக்ஸ், ஏ ரூபகுமார், எம் மோசஸ், டி எவாஞ்சலின் மோசஸ் டேனியல், ஜே டெய்சி, பி பிரிசில்லா, பி பிரைசி ஏஞ்சல் இனியா, ஆர் ஜாய் ஜபரானி, கே ஜெனிட்டா தங்கம், ஜே ஜோனத்தான் ஜபஸ், ஏ ஸ்டெஃபி ரேஸ்மி, கே கண்ணன், பி சுனில் ராஜா, ஜே ஜெஃப்ரி ரோஷன்,
ஏ சாமுவேல் இவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை காண்கிறார்கள். இவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். திருமண நாளை காண்கின்றவர்கள் திருமதி திரு பி செல்வம், திருமதி திரு எம் மனோஜ் பீட்டர், திருமதி திரு எஸ் ஹென்ரி காட்வின், திருமதி திரு பி கார்த்தீஸ்வரன், திருமதி திரு எம் டைட்டஸ், திருமதி திரு வசீகரன் ராஜேந்திர சிங், திருமதி திரு ஏஎஸ் சேகர் தம்பதியினர் இவர்கள் தங்களுடைய திருமண நாளை காண்கிறார்கள். இவர்களுக்கும் திருச்சபையின் சார்பாக திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது வாழ்த்து பாடல் பாடப்படும். அதைத் தொடர்ந்து அவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். ஆறுதல் தேரோதல் செய்யும் சபையை அருளாலம் அருள் அவசியமே அற்பமாய் சொற்பமாய் அல்ல தீரலாய் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, இந்த அருமையான வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை காண்கின்ற எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகளை நம்முடைய கரத்திற்குள்ளாக அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, கிருபையாக இரக்கமாக ஈவாக நீர் கொடுத்த மீண்டும் ஒரு புதிய ஆண்டுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டிலே, இந்த புத்தாண்டிலே அவளுக்கு வேண்டிய நன்மைகளை அதிகமாய் நீர் கொடுக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கிருபைகளால் அவர்களை தாங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். என்ன நோக்கத்தோடு ஒரு புதிய ஆண்டை கூட்டி கொடுத்தீரோ அந்த நோக்கத்தை அவருடைய வாழ்விலே அவர் நிறைவேற்ற, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தரை உதவி செய்ய ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, புதிய ஆண்டிலே புதிய ஆசீர்வாதத்தினாலும் புதிய நன்மையினாலும் புதிய கிருபையினாலும் பிள்ளைகளை நிரப்புங்க, புதிய வாக்குத்தத்தம் நிரப்புங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை அதிகமாக நீர் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆற்றலையும் பலனையும் நீர் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். வயதானவர்களுக்கு வேண்டிய ஆண்டவரை பலனையும் ஆற்றலையும் நீர் கொடுக்கும்படியாக, அவரை தாங்கும்படியாக, தப்புவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல சரீர சுகபலன ஆரோக்கியத்தை நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டிலே அவர்கள் விருப்பங்கள் ஏக்கங்களை கர்த்தர் நிறைவேற்றும்படியாகவும் இன்னும் அதிகமாக உம்மை அறிகிற அறிவிலே அவர்கள் வளரவும், இயேசுடைய வேதத்தை அதிகமாய் நேசிக்கவும் ஜெபிக்கவும் கர்த்தர் உதவி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருமண நாளை காண்கின்ற தம்பதியினருடைய கர்த்தர் அர்ப்பணிக்கிறோம். என்ன நோக்கத்தோடு திருமண பந்தத்தில் இருவரையும் இணைத்தீரோ அந்த நோக்கத்தை இன்னும் அவர்கள் புதுப்பித்துக் கொள்ளவும், ஒருவர் விட்டுக் கொடுக்கவும், அன்பிலே வளரவும், மன்னிப்பதிலே வளரவும் கர்த்தரை உதவி ஜெபிக்கிறோம். அவருடைய ஏக்கங்கள் விருப்பங்கள் நிறைவேற்றுங்க. இந்த புதிய திருமண ஆண்டில் வேண்டிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் பரத்திலிருந்து அவர்கள் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கட்டும். தொடர்ந்து உங்களுக்கு சாட்சியாக இந்த பிள்ளைகள் விளங்க கர்த்தர் உதவி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், பலப்படுத்தும் இயேசுவின் மூலம் கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். அமர்வோம். இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்க வாலிபர் ஆண்கள் ஐக்கிய சங்கத்துடைய ஆண்டறிக்கை மற்றும் வாலிப ஆண்கள் ஒரு சிறப்பு பாடலை பாடுவார்கள். அதைத் தொடர்ந்து வாலிப பெண்கள் ஐக்கிய சங்கத்தினுடைய ஆண்டறிக்கையையும் பெண்கள் ஒரு சிறப்பு பாடலையும் பாடுவார்கள். வாலிப ஆண்கள் ஐக்கிய சங்க ஆண்டறிக்கை. ஒவ்வொரு வாரம் 2ஆம் ஆராதனை முடிந்த பின்னர் இளையோர் திருச்சபை கட்டிடம் முதல் மாடியில் வைத்து வாலிப ஆண்கள் ஐக்கிய சங்கம் நடைபெறுகிறது. நேரில் கலந்து கொள்ள முடியாமல் வெளியூர்களில் இருக்கும் வாலிபர்கள் சிலர் இணையதளம் வாயிலாக பங்கு பெறுகின்றனர். மாதத்தில் ஒரு வாரம் வாலிப பொறுப்பாளர்கள், ஒரு வாரம் சபை மூப்பர்கள், ஒரு வாரம் முன்னாள் வாலிப ஐக்கிய சங்க அண்ணன்மார் மற்றும் ஒரு வாரம் வாலிபர்கள் என கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு வருகின்றனர். ஒவ்வொரு மாதமும் 2ஆம் சனிக்கிழமை இரவு 8 மணி முதல் 9 மணி வரை வாலிபர்களின் இரவு ஜெபம் நமது ஆலயத்தில் வைத்து நடைபெற்று வருகிறது. இதில் அநேக ஊழியங்களுக்காகவும் தனிப்பட்ட காரியங்களுக்காகவும் ஒருவரின் பாரத்தை மற்றவர் சுமந்து உற்சாகமாய் ஜெபித்து வருகிறோம். கடந்த வருடம் நடைபெற்ற தவச உற்சவ பண்டிகையில் வாலிபர்கள் குளிர்பானம் கடை அமைத்து அதில் கிடைத்த லாபத்தை கர்த்தருக்கென்று காணிக்கையாக படைத்தனர். விற்பனை விழாவில் வாலிபர்களின் பங்கான பல ஊர்களுக்கு நேரில் சென்று அந்த ஊரில் உள்ள சிறப்பு ஸ்நாக்ஸை வாங்கி அதை சபையாருக்கு கொடுத்து அதில் வந்த லாபம் மற்றும் பிரியாணி ஆர்டர் மூலம் கிடைத்த லாபத்தையும் கர்த்தருடைய ஊழியத்துக்கென காணிக்கையாக படைத்தோம். இவற்றிற்கு முழு ஒத்துழைப்பு அளித்த சபையார் ஒவ்வொருக்கும் நன்றியை தெரிவிக்கிறோம். கிறிஸ்துமஸ் காலங்களில் கீதபவனி மற்றும் ஆலய அலங்கரிப்பு பணிகளில் வாலிபர்கள் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். மேலும் நமது ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் தினமன்று மாலையில் நடைபெறும் விளையாட்டுப் போட்டிகளிலும் சிறப்பு குழந்தைகளுடன் கிறிஸ்துமஸ் நிகழ்விலும் சிறப்பான விளையாட்டு போட்டிகளை நடத்தி சபையாரை உற்சாகப்படுத்தி வருகிறோம்.
டிசம்பர் 30ஆம் தேதி அன்று வாலிபர்களுக்கான சிறப்பான கூடுகை நடந்தது. இதில் ரெவரண்ட் டேவிட் ஜெபராஜ் ஐயா அவர்கள் அதை சிறப்பாக நடத்தி கொடுத்தனர். மேலும் இந்த ஆண்டிற்கான தீர்மானம் ஐயா முன்னிலையில் நிறைவேற்றப்பட்டது. 10, 11, 12ஆம் தேர்வு எழுதும் பிள்ளைகளுக்கான சிறப்பு கூடுகையிலும் வாலிபர்கள் தன்னார்வமாய் கலந்து கொண்டு சிறப்பான பணியை மேற்கொண்டு வருகிறோம். லெந்து காலங்களில் வெள்ளி, சனி, ஞாயிறு மற்றும் ஆகிய நாட்களில் பாடல் வேலைகளின் போது எங்களின் உற்சாக பங்களிப்பை கர்த்தருடைய நாமத்துக்கென்று அழைக்கிறோம். விடுமுறை வேதாகம பள்ளி மே 1 முதல் 10 மற்றும் சாமிநத்தம் 11 முதல் 16 வரை ஆகிய நாட்களில் வாலிபர்கள் தன்னார்வலரை தங்களை ஈடுபடுத்தி கொண்டு வருகிறோம். மாலை நேரங்களில் நடைபெறும் குடும்ப ஜப கூட்டம் மற்றும் துக்க நிவர்த்தி கூட்டம் ஆகியவற்றில் வாலிபர்கள் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு தங்களால் இயன்ற உதவியை செய்து வருகிறோம். யாரேனும் 12ஆம் வகுப்பு முடித்து இதுவரை வாலிப ஐக்கிய சங்கத்தில் வராமல் இருப்பினும் இன்று 2ஆம் ஆராதனை முடிந்த பின்னர் நடைபெற இருக்கும் வாலிப சிறப்பு கூடுகையில் பங்கு பெற்று எங்களது ஐக்கியத்தில் இணைய அன்போடு அழைக்கிறோம். நன்றி. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சிஎஸ்ஐ தூய பேதுரு ஆலய வாலிப பெண்கள் ஐக்கிய கூடுகையின் ஆண்டறிக்கை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் 2வது ஆராதனை முடிந்த பிறகு வாலிப பெண்கள் ஐக்கிய கூடுகை நமது திருச்சபையில் நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று சங்கீதங்களின் புஸ்தகங்களிலிருந்து ஒவ்வொரு சங்கீதங்களாக மனனம் செய்து வருகிறோம். அதன் மூலமாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வளர்ந்து வருகிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் வாலிபர்கள் தங்கள் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களையும் சாட்சிகளையும் வாரந்தோறும் பகிர்ந்து கொள்கிறார்கள். வாலிப பெண்கள் சார்பாக முதல் மற்றும் இரண்டாவது ஆராதனையிலும் பாடல், வசனம், பிறந்த நாள், திருமண நாள், அறிவிப்பு போன்றவை டிஸ்ப்ளே செய்து வருகிறோம். மே மாதத்தில் சிறுவர்களுக்காக நடைபெறும் VBSயிலும் வாலிப பெண்கள் கலந்து கொண்டு ஆத்தும ஆதாய பணியை செய்து வருகிறோம். 2 வருடங்களுக்கு ஒரு முறை ஜூன் மாதம் வாலிப மாதமாக அனுசரித்து வருகிறோம். இதில் 18/6/2024 அன்று வேதாகம தேர்வு நடைபெற்றது. இன்று மதியம் வினாடி வினா நடைபெற உள்ளது. அது மட்டுமல்லாமல் வாலிப பெண்கள் இணைந்து உப்புக்கோட்டை, கோகிலாபுரம், டொம்புசேரி, கடமலைக்குண்டு ஆகிய மிஷனரி படித்தள இடங்களை பார்வையிட சென்றோம். நமது திருச்சபையில் நடைபெறும் அறுப்பின் சோத்திர பண்டிகையில் வாலிப பெண்கள் சார்பாக எங்களால் முடிந்த தொகையை கர்த்தருக்காக கொடுக்க தேவன் எங்களுக்கு கிருபை செய்தார். கிறிஸ்துமஸ் நாட்களில் நடைபெறும் மாலை விளையாட்டு போட்டிகளிலும் உற்சாகமாக இணைந்து செயல்படுகிறோம். மற்றும் எல்வி நிலையத்தில் நடைபெறும் கிறிஸ்துமஸ் போட்டிகளில் கலந்து கொண்டு அங்குள்ள மாணவர்களை உற்சாகப்படுத்தி கிறிஸ்துமஸ் கொண்டாடி வருகிறோம். நமது திருச்சபையில் உள்ள வாலிப பெண் பிள்ளைகள் வாலிப கூடுகையில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதத்தை பெறும்படி வாலிப பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். எங்களை உற்சாகப்படுத்திய போதகர் ஐயாவுக்கும் கமிட்டி அங்கத்தினருக்கும் சபை பெரியோர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். செக். ஹலோ. வாலிபனே எழுந்திடு, கர்த்தருக்காய் வாழ்ந்திடு, பரிசுத்த சாட்சியாகவே. நம் இயேசு ராஜா நமக்காக வந்தார், நம் பாவம் போக்கிடவே. வாலிபனை எழுந்திடு, கர்த்தருக்காய் வாழ்ந்திடு, பரிசுத்த சாட்சியாகவே. நம் இயேசு ராஜா நமக்காக வந்தார், நம் பாவம் போக்கிடவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் விசுவாசத்தில் நடப்போம்,
வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் விசுவாசத்தில் நடப்போம். விந்தை கிறிஸ்து இயேசுவின் வேதத்தின் வழியிலே விரைந்தே சென்றிடுவோம். அல்லேலூயா. விந்தை இயேசு கிறிஸ்துவின் வேதத்தின் வழியிலே விரைந்தே சென்றிடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தினம் தினம் ஜெபித்திடுவோம், தினம் தினம் உழைத்திடுவோம், தினம் தினம் ஜெபித்திடுவோம், தினம் தினம் உழைத்திடுவோம். சுவிசேஷம் அறிவித்து சுபிக்ஷமாய் வாழவே சுதந்திரம் தந்து விட்டாரே. அல்லேலூயா. சுவிசேஷம் அறிவித்து சுபிக்ஷமாய் வாழவே சுதந்திரம் தந்து விட்டாரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. Thank you. உன் ஜன்னல் பலிகளாகும், உன் வாசல் மணிகளாகும், உன் வீட்டில் வெளிச்சம் வெளிச்சமே. அஞ்சாதே வெட்கமில்லை, துஞ்சாதே துக்கமில்லை, உன் நிந்தை இனிமேல் இல்லையே. உன் ஜன்னல் பலிகளாகும், உன் வாசல் மணியிலாகும், உன் வீட்டில் வெளிச்சம் வெளிச்சமே. அஞ்சாதே வெட்கமில்லை, துஞ்சாதே துக்கமில்லை, உன் நிந்தை இனிமேல் இல்லையே. மலைகளும் விலகலாம், பர்வதங்கள் கூட நிலை பெறலாம், கிருபையோ விலகாது, மென்மேலும் நீ இன்னும் உயரலாம். போகையிலும் வருகையிலும் ஆசீர்வாதமே, நேர்ந்திடாது எந்த தீதுமே. போகையிலும் வருகையிலும் ஆசீர்வாதமே, நேர்ந்திடாது எந்த தீதுமே. எதிரிகள் விழுவார்கள், உன் கொம்பு மென்மேலும் உயருமே. களஞ்சியம் நிரம்பிடும், முன்மாறி பின்மாறி பெய்யுமே. உன் தோட்டம் எங்கும் வண்ண பூக்கள் பூக்குமே, கனிகளாகும் காய்கள் காய்க்குமே. உன் தோட்டம் எங்கும் வண்ண பூக்கள் பூக்குமே, கனிகளாகும் காய்கள் காய்க்குமே. வாழல தலையவாய், கீழின்றி மென்மேலும் மேலவாய். அலங்கத்தில் சமாதானம், நீ வாழும் அரண்மனைக்குள் சுகவரும். சந்ததிகள் சந்தானங்கள் சந்தோஷமே, ஆர்ப்பரிப்பின் சங்கீதமே. சந்ததிகள் சந்தானங்கள் சந்தோஷமே, ஆர்ப்பரிப்பின் சங்கீதமே. உன் ஜன்னல் பலிகிலாகும், உன் வாசல் மணியிலாகும், உன் வீட்டில் வெளிச்சம் வெளிச்சமே. அஞ்சாதே வெட்கமில்லை, துஞ்சாதே துக்கமில்லை, உன் நிந்தை இனிமேல் இல்லையே. தேங்க்யூ யூத். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த அருமையான நாளிலே கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக நம்முடைய அழைப்பினை ஏற்று தூத்துக்குடி பகுதியிலிருந்து வந்திருக்கின்ற திரு ஜே பீட்டர் ஜெபராஜ் ஐயா அவர்கள் நம் மத்தியில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் காலை முதலாம் ஆறலை கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள்.
இப்பொழுது 2ஆம் ஆராதனையிலும் அதைத் தொடர்ந்து நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்கான அந்த சிறப்பு கூடுதலில் கர்த்தருடைய செய்தியை கொடுக்க இருக்கிறார்கள். அவர்களை உங்கள் சார்பாக, திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். உண்மையாகவே காலையிலே மிகவும் ஒரு சேலஞ்சிங் மெசேஜை கொடுத்தாங்க. எனவே உங்கள் வாலிப பிள்ளைகளுக்கு நிச்சயமாக இது பயனுள்ளதாக இருக்கும். ஆலய ஆராதனை முடிந்த உடனே தயவு செய்து வாலிப பிள்ளைகள் யாரும் வீட்டுக்கு போய்விட வேண்டாம். இந்த ஒரு நாளில் ஒரு சில மணித்துளிகளை ஆண்டவருக்கு நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை ஒரு பெரிய திருப்பு முனையாக இந்த கூடுகை நிச்சயமாக அமையும். உங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும். எனவே இந்த வாலிபர் கூடுகையில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பு பாடல்களை நடத்துவதற்காக மதுரை ஜூனியர் சர்ச் குழுவினர் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார்கள். அவர்களையும் திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கின்றோம். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்மை ஆயத்தப்படும் பொருட்டாக நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 211வது பாமாலை, தேசத்தார் யாரும் வந்து சுவிசேஷ வார்த்தையே கேட்டு உந்தன் ஜோதி கண்டு சேவிப்பார்கள் என்றே என்கிற பாமாலை 211 எழுந்து நின்று பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய முதலாவது காணிக்கையும் ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிப்போம். பாடல் நிறைவிலே நம்ம மத்தியில் வந்திருக்கிற பீட்டர் ஜெபராஜே அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற ஆண்டவரே,
என்னோடும் எங்களோடும் பேசும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினால் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அந்த வாலிப தம்பிக்கு அந்த நாள் கொஞ்சம் சரியாகவே அமையல. ஏதோ அவனுக்கு ஒரு கலக்கம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு, ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரில, ஒரு இனம் புரியாத பிரச்சனையும் இருந்துகிட்டு இருந்துச்சு. அவன் வேலை முடிஞ்சு தன்னுடைய சொந்த ஊருக்கு போயிட்டுருக்கான். போகும்போதே அந்த ஊரில் நிறையா அழுகுரல் கேட்க ஆரம்பிச்சுது, புலம்பல் கேட்க ஆரம்பிச்சுது. சுற்றி பார்க்குறான், எங்கே பார்த்தாலும் மரண ஓலங்கள் கேட்க ஆரம்பிச்சுது. ஆங்காங்கே வயலில் வேலை செய்கிறவங்கள அந்த ஊர்க்காரங்கள்லாம் கூப்பிடுறாங்க. எங்கள் வீட்டில் மரணம் ஏற்பட்டுருச்சு, அழுகிறதுக்கு ஆள் இல்லை, நீங்கள் யாராவது கொஞ்சம் அழுங்களேன்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. சரியான இருட்டு, கார் இருள். இவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. வயல்லையும் அங்கேயும் ரோடுகள்லையும் சாலைகள்லையும் மரண ஓலங்களை தவிர இவன் எதையுமே கேட்க முடியல. இவன் எப்படியோ கஷ்டப்பட்டு இவனுடைய பகுதியை கண்டுபிடிச்சு இவன் அந்த இருட்டில் போய்கிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு அந்த இருட்டில் எதுக்க பார்க்குறான், ஒரு பெரிய சிங்கம் இவனை அடிக்கிறதுக்கு நிற்கிது. இவன் மிரண்டு போயிட்டான். இந்த சிங்கத்திட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணுமே, அவன் வாலிபன் அல்லவா, அதனால் எப்படியாவது போராடி தப்பிச்சிடணும்னு அங்கே ஓடி இங்கே ஓடி ஏறி குதித்து இருட்டில் கையை காலை ஒடிச்சு சிங்கத்திட்ட இருந்து தப்பிச்சிட்டான். இவனுக்கு பயங்கர சந்தோஷம். ஆகா, இந்த சிங்கத்திட்ட இருந்து நம்ம தப்பிச்சிட்டோமே அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டு அப்போ தான் முழிச்சு பார்க்குறான். இவனுக்கு எதுக்கு நிற்கிறது, கரடி. ஆகா, சிங்கத்திட்ட தப்பிச்சு கரடிகிட்ட மாட்டிக்கிட்டோமே. இன்னும் விடலை, தன்னுடைய உயிர் இருக்கு மட்டும் ஓடுவோன்னு ஓடுறான். ஓடி எப்படியோ தப்பிச்சு கரடிகிட்ட தப்பிச்சிட்டான். இனி அவனுக்கு ஓடுறதுக்கு எந்த பலனும் இல்லை, ரொம்ப களைச்சி போயிட்டான். ஆனால் எப்படியோ அந்த இருட்டில் அவன் வீட்டுக்கிட்டே வந்துட்டான். இவனுக்கு இப்போ அளப்பரிய சந்தோஷம். கொஞ்சம் நம்மளை ஆசுவாசப்படுத்தி இளைப்பாரிட்டு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி 2 கையையும் அவனுடைய சுவரில் அப்படியே வீட்டு சுவரில் வச்சு சாய்ஞ்சு இளைப்பாரிட்டு உள்ளே போவோன்னு கையை வச்சான். அவனுடைய சுவர் வழக்கத்தை விட வலுவழுப்பாக இருந்துச்சு. அது மெல்லமாக அந்த சுவர் ஊர்ந்து போகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம்தான் பார்க்குறான், நம்ம சுவரில் கை வைக்கல, பெரிய பாம்பு மேலே கை வச்சிட்டோமேன்னு நினச்சான். நான் ஏதோ கதை சொல்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது என்ன? சிலர் இந்த கதையையும் குறிப்படுத்திட்டீங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆமோஸ் தீர்க்க தரிசன புத்தகம் 5வது அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலிருந்து உள்ள சம்பவத்தை நான் அப்படியே சொல்கிறேன். கர்த்தருடைய நாள் அந்தகாரமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். யார் அந்த நாளை எதிர்கொள்ள முடியும்னு கர்த்தருடைய நாளை குறித்து ஒரு முன்னோட்டமாக அந்த தீர்க்கதரிசி சொல்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு நாளுக்கு, ஒரு பெரிதும் பயங்கரமுமான அந்த கர்த்தருடைய நாளுக்கு ஆயத்தமாக தான் நம்மளுடைய பயணத்தை நம்ம தொடங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த ஆயத்தத்தில் நம்ம எப்படி போகிறோங்கிறத நம்ம படிச்சுக்கிடுவோம். இந்த நாள் நமக்கு திருச்சபை ஒரு அற்புதமான தலைப்பு கொடுத்துருக்கு, சீசத்துவத்துக்கான கிரயம், காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப் அப்படிங்கிற அர்த்தத்தில். இதை புரிஞ்சுக்கிட்டு தான் 2 வேத பகுதியை நீங்கள் வாசிக்க கேட்டீங்க, சரிதானா? மார்க்கு சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் அந்த சம்பவம் இருக்குது. 35ஆம் வசனம் முதல்ல 45ஆம் வசனம் வரை இயேசு கிறிஸ்துவுக்கும் சீசர்களுக்குமான உரையாடல் அது. இயேசு கிறிஸ்து அதுக்கு 2 வாரம் 3 வாரத்துக்கு முன்னதாக இருந்தே சீசர்களுக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்தும் அதனுடைய முக்கியத்துவத்தை குறித்தும் அவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். இதனுடைய முக்கியத்துவத்தை இந்த சீசர்கள் புரிஞ்சுக்கிடணும்னு சொல்கிறாரு. அந்த புரிஞ்சுக்கிடுறதுக்காக அவர் பேச ஆரம்பிக்கிறார். அவர் பேச ஆரம்பிக்கும் போதே அது ரொம்ப சுவாரஸ்யமாக போகும் இந்த பேச்சு. நீங்கள் கூட அதை வாசித்தீங்கன்னா ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும், அப்படி தானே? ஒரு நாள் அவர் அப்படி பேசி கொண்டு இருக்கும்போதே பேதுருவை பார்த்து கேட்குறாரு, எல்லாரையும் பார்த்து கேட்குறாரு, நீங்கள் என்ன யாருன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்குறாரு. அவங்க எலியா எரேமியா அப்படின்லாம் சொன்னாங்க. இல்லைப்பா, பேதுருவை பார்த்து கேட்டார், நீ என்ன யாருன்னு நினைக்கிறேன்னு சீசர்களை பார்த்து கேட்கும்போது எல்லா சீசர்களும் அமைதியாக இருக்க இந்த பேதுரு சொன்னான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொன்னான். ஆண்டவர் அசந்து போயிட்டாரு.
சீமோனின் குமாரனாகிய பேதுருவே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, உனக்கு இதை இரத்தமும் சதையும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை, பிதாவானவரே உனக்கு வெளிப்படுத்தினாருன்னு ரொம்ப புகழ்ந்துட்டார் இந்த பேதுருவை. ரொம்ப சந்தோஷம். சீசர்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, பேதுருவை ரொம்ப புகழ்ந்துட்டாரே அப்படின்னு. அதோடு இயேசு கிறிஸ்து உடலை இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன்னு சொன்னார். இன்னும் கொஞ்சம் பேதுருவுக்கு ஹைப் கொடுக்குறாரு. ரொம்ப எப்படி கொடுக்குறாரு? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உன் கையில் கொடுப்பேன்னு சொல்கிறாரு. நீ இங்கே எதை பூட்டுறியோ அது அங்கே பூட்டப்படும், நீ இங்கே எதை திறக்கிறியோ அது அங்கேயும் திறக்கப்படும் சொன்னோடனே பேதுரு அப்படி காலரை தூக்கி விட்டு நடந்த மாதிரி இருந்துச்சு. சரிதானா? இப்படி தான் ஒரு ஊரில் தெரியாமல் பேதுரு காலரை தூக்கி விட்டான்னு சொல்லிட்டேன். ஆராதனை முடிஞ்சுது. ஒரு 11ஆப்பு படிக்கிற தம்பி வந்தான் என்கிட்ட. அங்கிள், ஒரு டவுட் உங்கள் பிரசங்கத்தில் அப்படின்னு சொன்னான். சொல்லுடா, என்ன டவுட்டுன்னு கேட்டேன். இல்லை, அந்த காலத்துலேயும் காலர் வச்ச சட்டை தான் போட்டிருந்தாங்களா அப்படின்னு கேட்டான். அது ஏன்டா உனக்கு இப்போ டவுட்டு? இல்லை, பேதுரு காலரை தூக்கி விட்டான்னீங்களே அதான் கேட்டேன் அப்படின்னு சொன்னான். அதனால் இந்த காலத்து வாலிப தம்பி தங்கச்சி மற்ற எதை பேசினாலும் நான் ரொம்ப யோசித்து பேசணும். புரியலைன்னா ஈஸியாக ஒரு வார்த்தை நம்மளை சொல்லிடுவாங்க, பூமரங்கிள் அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லையா? அதனால் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக பேசணும். பேதுருவில் உயர்ந்து அவளை நல்லா உயர்த்தி விட்ட உடனே இப்போ பேதுரு ஒரு தனி ஜெபம் பண்ணுறார் ஆண்டவர்கிட்ட, தனியாக கூட்டு போய். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, சரி நம்ம ஆட்கள் நம்மளை புரிஞ்சுக்கிட்டாங்க, இப்போ நம்ம வந்த நோக்கத்தை சொல்ல ஆரம்பிப்போம்னு சொல்லி, எப்பா சீக்கிரமாக என்னை கொலை செஞ்சிருவாங்க, நான் வாரினால் அடிக்கப்பட்டு துன்பப்பட்டு நான் செத்து போயிடுவேன், என்னை கொன்னுருவாங்க, 3ஆவது நாள் நான் உயிரோடு வருவேன் அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். இது சொன்னது தான் தாமதம். பேதுரு தனியாக ஆண்டவரை கூட்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே இப்போதான் பரலோகத்தினுடைய சாவியே பேதுருட்ட தான் கொடுத்தாரு. ரெஸ்பான்சிபிலிட்டி பேதுருட்ட நிறையா வந்துருச்சு. இப்போ என்ன வார்த்தை சொல்கிறாரு? என்ன சொல்கிறாரு? எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படின்னு சொல்கிறார். அப்போது நாம் எப்பவும் ஆண்டவர் புகழ்கிற அளவுக்கும் இருக்கலாம், அடுத்த நொடியே சாத்தானாவும் மாறலாங்கிறதுக்கு பேதுரு ஒரு நல்ல சாட்சி. சரிதானா? நீ எனக்கு பின்னாக போ சாத்தானே, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனிதனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறதுன்னு சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த சம்பவத்துக்கெல்லாம் பிறகுதான் ஒரு வாலிபன் வந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள நான் என்ன செய்யணும்னு கேட்குறான். அவர் நீ 10 கற்பனையை கை கொள்ளணும்னு சொல்கிறாரு. அந்த வாலிபனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, அவன் கிட்டத்தட்ட நம்ம ஊர் வாலிபன் இப்படி சொல்லுவோம், ஓ பூமரங்கிள் இதெல்லாம் நான் சின்ன வயசுலேயே செஞ்சுட்டு இருக்கேங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். சிறு வயது முதல் இதை நான் கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆண்டவர் சொன்னார், இவனுக்கு 10 கட்டளை போதாது போல, 11ஆவது ஒரு கட்டளை வேணும் போல அப்படின்னு. ஆமாம், நம்ம ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம செய்ய மாட்டோம். எங்கள் பகுதியிலலாம் அசனம் நாங்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவோம். நானும் ரொம்ப நாளாக யோசிப்பேன், ஏன் அசனத்தை இவ்வளோ நல்லா கொண்டாடுறோன்னா, அசனம் கொண்டாடுவாயாகன்னு ஆண்டவர் ஒரு கட்டளை வைக்கலை, அதை மட்டும் வச்சுருந்தாருன்னு நாங்கள் கொண்டாடி இருக்க மாட்டோம். சரி, அவனுக்கு அந்த 10 கட்டளை போதாது, இன்னொரு கட்டளை வேணும்னு கேட்குற மாதிரி கேட்கான். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு தரித்திரருக்கு கூட, அப்போது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லிடுறாரு. இதெல்லாம் சொன்ன பிறகுதான் இந்த சம்பவம் நடக்கு. சரிதானா? இவ்வளத்தையும் கேள்விப்பட்ட பிறகு மார்க் 10க்கும் மத்தேயு 20க்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். மார்க் 10ல் செபதேவின் குமாரர்களான யாக்கோபும் யோவானும் நான் மரணமடைந்து உயிர் தெழுவேன்னு ஆண்டவர் சொன்ன உடனே, ஆண்டவரே நீங்கள் மகிமை அடையும் போது உங்களுடைய வலது பார்சத்தில் நாங்கள் ஒருத்தரும் உங்களுடைய இடது பார்சத்தில் ஒருத்தரும் உட்காரணும்னு கேட்குறாங்க. இதுதான் மத்தேயுல செபதேவின் குமாரர்களாகிய தாயாகிய மரியாள் கேட்டதா அந்த சம்பவத்தில் வரும். சரி, மொத்தத்தில் 3 பேரும் கேட்டிருப்பாங்க. சரிதானா? 3 பேருக்கும் ஒரு நோக்கம் இருக்குது, வலது பார்சத்தில் ஒருத்தரும் இடது பார்சத்தில் ஒருத்தரும் உட்கார்ந்துடணும் அப்படின்னு. அந்த அம்மாவுக்கும் இவங்களுக்கும் கூட ஒரு சகோதரன் இருந்தால் முன்னாலேயும் கேட்டிருப்பாங்க, 4 பேர் இருந்தால் பின்னாலேயும் நாங்கள் தான் உட்காரணும்னு கேட்டிருப்பாங்க. ரைட். இப்போ ஆண்டவர் அவங்கள கடிந்து கொள்ள ஆரம்பிக்கிறாரு, சீசர்களும் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, டேய்
உலக பிரகாரமாக நீ தலைவராக இருக்கணும்னா மேலே இருக்கிறவனை கீழே தள்ளி விட்டு நீ மேலே போனால் நீ தாண்டா தலைவன். இதுதான் இந்த உலகம் உனக்கு கற்றுக் கொடுக்குது. ஆனால் நான் உனக்கு அப்படி கற்றுக் கொடுக்கல. கீழே விழுந்தவனை மேலே தூக்கி விடணுங்கிறக்காக நீ கீழே விழுந்தாலும் பரவாயில்லடா. அதுதான் சீசத்துவன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, என் பாத்திரத்தில் நீ பானம் பண்ணுவியா? நான் ஸ்நானம் பண்ணுறதுல ஸ்நானம் பண்ண முடியுமான்னு கேட்குறாரு. இவன் ஆமான்னு சொல்கிறான், தெரியாமையே சொல்கிறான், என்னன்னு தெரியாமல். ஆனால் ஆண்டவர் இது எந்த பாத்திரம்னு சொல்கிறாரு. ஒரு நாள் அந்த முந்தின நாள் கெத்செமனே தோட்டத்தில் போய் ஆண்டவர் அழுறாரே, அப்பா பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும்னு சொல்றாருல்ல, அந்த பாத்திரத்தை ஆண்டவர் சொல்றாரு. நான் மரணம் அடைவேங்கிறத சொல்றாரு, நான் பாடுபடுவேங்கிறத சொல்றாரு, நான் உயிர் தழுவேங்கிறத சொல்றாரு. ஆனா இதை நீ செய்ய முடியாதே அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா பிற்காலத்தில் ஆண்டவரை இன்னும் அழுத்தமா புரிஞ்சுக்கிட்ட இந்த யோவானும் இந்த யாக்கோபும் உண்மையிலே ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாக தாங்க மறிச்சாங்க. சரித்திரத்துப்படி சொல்றாங்க, யோவானை ஒரு கொதிக்கிற எண்ணெயில வச்சு அவனை சாகடிக்கும் போது அவன் சாக முடியாம யோவானை விட்டுட்டாங்க, பத்முத்தீவுல போய் விட்டுட்டாங்க. அங்க தரிசனம் கண்டுதான் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதுனதான் நம்ம சரித்திரத்துல தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? சரி, ஆனா இப்போ அவங்களுக்கு ஆண்டவருடைய நோக்கமும் புரியல, ஆண்டவருடைய ஏக்கமும் புரியல. சமகால கிறிஸ்தவங்க மாதிரி நமக்கும் ஆண்டவருடைய நோக்கமும் புரியல, ஆண்டவருடைய ஏக்கமும் புரியல. ஆலயத்துக்கு வந்த உடனே நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு என்ன செய்ய போறீங்க? இன்னைக்காவது எனக்கு ப்ரமோஷனுக்கு செட் பண்ணிடுவீங்களா? எனக்கு வேலை கிடைச்சிருமா? எனக்கு பதவி உயர்வு கிடைச்சிருமா? எனக்கு கல்யாணம் ஒழுங்காயிருமா? குழந்தை பெருத்துடுமா? இப்படி நம்ம கேட்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா? வாழ்நாள் முழுசும் ஆண்டவர்கிட்ட நம்முடைய தேவைகளையே கேட்டு பழகிட்டோம். இயேசு கிறிஸ்துவை நம்ம எந்த நிலைமையில வச்சுருக்கோம்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட் ஓனர் மாதிரி போய் லிஸ்ட்டை கொடுத்துட்டோம்னா அவர் லிஸ்ட்டை செக் பண்ணி கிளியர் பண்ணி நமக்கு டெலிவரி கொடுத்துருவார். அப்படி தான் நம்ம ஆண்டவரை வைத்திருக்கிறோம். உண்மையான நோக்கத்தையும் ஆண்டவருடைய உண்மையான ஏக்கத்தையும் அறிந்திராத நிலைமையிலே இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், இந்த உலகத்துக்காக நீங்கள் ஏன்பா கவலைப்படுறீங்க? ஆகாயத்து பறவைகளை பாருங்க, அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறாரே, அந்த பரமபிதா உங்களையும் பிழைப்பூட்டுவாரேன்னு சொல்றாரு. அதை மாதிரி எது நீ உடுத்த முடியும் அப்படிலாம் சொல்றாரு. ஆனா நமக்கு தான் ஏனோ புரிஞ்சுக்கிடவே இல்லை. அவர் சொல்றாரு, இந்த உலக பிரகாரமான கவலைகளெல்லாம் நீங்க விட்டுருங்கப்பா, அந்த கவலைகள்லாம் இருக்கட்டும், நான் உங்களுக்கு எல்லாத்தையும் தர்றேன்னு சொல்றாரு. எப்படி சொல்றாரு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்றாரு. அந்த இவைகள் எவைகள்? ரொம்ப சோகமா இருக்கீங்களே, ரொம்ப சைலண்டா இருக்கீங்க. இவ்வளவு நேரம் ரொம்ப வயலண்டா பாடினீங்க, நல்லா அழகா இருந்துச்சு. தம்பிமார், மத்தேயு 6:33 ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு. அந்த இவைகள்னது என்னது? எதை குடிக்க போறோம், எதை சாப்பிட போறோம், எதை உடுத்த போறோம், எங்கே வசிக்க போறோம் அப்படிங்கிற நம்முடைய கவலைகள். சரிதானா? இதை புரிஞ்சுக்கிடணும்னா கொஞ்சம் அழுத்தமாக சொல்லணும். கிராமத்துக்கு ஒரு ஏழை வீட்டுக்கு தூரத்தில் இருந்து அந்த மாமா வந்தார். அது ரொம்ப காலத்துக்கு முன்னால் நடந்த ஒரு கதை. அந்த மாமா அவனுக்கு, அந்த சிறுவனுக்கு 5 ரூபாய் கொடுத்தார். எவ்வளோ ரூபாய் கொடுத்தாரு? 5 ரூபாய் கொடுத்தார். 5 ரூபாயை வாங்கிட்டு அந்த சிறுவன் வேகமாக அந்த ஊர் முக்கில் உள்ள ஒரு பெரிய கடைக்கு போனான். அந்த கடைக்கார அங்கிள்கிட்ட, அங்கிள் எனக்கு ஒரு வடை வேணும்னு கேட்டான். அவர் 7 ரூபான்னு சொன்னார். இட்லி வேணும்னு கேட்டான். 2 இட்லி 15 ரூபான்னு சொன்னார். தோசை வேணும்னு கேட்டான். தோசை 20 ரூபான்னு சொன்னார். இந்த தம்பிக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டு. அப்போ தான் அந்த பக்கம் எட்டி பார்க்குறான். வெள்ளை வெள்ளையேன்னு சட்னி சும்மா பளிச்சுன்னு இருக்குது. ஹோட்டலில் எப்போவுமே சட்னி வெள்ளையாக இருக்கும், நம்ம வீட்டில் அப்படி இருக்காது. ஏன்னா நம்ம தேங்காவை வலிக்கும் போது சிரட்டையும் சேர்த்து வலிப்போம்.
அதனால் கலர் கம்மியாயிரும். ஹோட்டலில் அப்படி செய்ய மாட்டாங்க, அதனால் பளிச்சுன்னு இருக்கும். சட்னியை பார்த்த உடனே இவனுக்கு அப்படி எச்சி ஊற ஆரம்பிச்சுது. இந்த பக்கம் பார்க்கணும் சாம்பார், ஒரு தக்காளி மிதந்து கிடக்கு, ஒரு தக்காளி உருண்டு கிடக்கு, ஒரு வெங்காயம் அப்படி குப்புறப்படுத்து கிடக்கு. இதெல்லாம் பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு அந்த அங்கிள்கிட்ட கேட்டான், அங்கிள் இந்த சட்னி எவ்வளவு? அது சும்மா தான்னாரு. இந்த சாம்பார் எவ்வளவு? அதுவும் சும்மா தான் அப்படின்னாரு. நேர வீட்டுக்கு போனான். இந்த கையில் ஒரு தூக்கையும் இந்த கையில் ஒரு தூக்கையும் எடுத்துக்கிட்டான். வேகமாக வந்தான், அங்கிள் இதில் சட்னி தாங்க, இதில் சாம்பார் தாங்கன்னாரு. அந்த கடைக்காரரும் உங்களை மாதிரி சிரிச்சுட்டே இருந்தார். என்னடா அப்படின்னாரு. அங்கிள் நீங்கள் தானே சொன்னீங்க இதெல்லாம் சும்மா தானே. அப்போ அவர் என்ன சொல்லியிருப்பார், நீ முதலாவது இட்லியும் தோசையும் வாங்கு, நீ எவ்வளோ இட்லி எவ்வளோ தோசை வாங்குறியோ அதுக்கு தக்க உனக்கு சட்னியும் சாம்பாரும் கூட கப்படுக்கணும். அந்த ஹோட்டல்காரன் சொன்னால் நம்ம கேட்டுக்கிடுவோம். இந்த ஆண்டவர் சொன்னால் அதில் கேட்குறதுக்கு யோசனையாக இருக்குது. என்ன இதை தான் 6:33 ஆண்டவர் சொல்கிறார். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட இந்த யாக்கோபும் யோவானும் வலது பார்சத்தையும் இடது பார்சத்தையும் கேட்கும்போது தான் ஆண்டவர் உங்களுக்கு புரிய வைக்கிறாரு. டேய், சீசத்துவங்கிறது விலைக்கரையண்டா, அது தியாகம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைய மகிழ்விக்கும் மன்னாவில் நமக்கு சொல்கிறாங்களே அந்த மார்க்கு 10:45 மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் பண்ணும்படியாகவும் அநேகரை மீட்கும் பொருளாக தமது ஜீவனை கொடுக்கும்படியாகவும் வந்தார் அப்படின்னு இயேசு கிறிஸ்து புரிய வச்சார். சரிதானா? இதே சீசத்துவ வாழ்க்கையில் ஒரு வாலிபனை குறித்து நம்ம பார்த்துருவோம். அந்த வாலிபன் தன்னை ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்தவன், ஆண்டவருக்கென்று சாட்சியாக வாழ்ந்தவன். ஆனால் என்னதோ தெரியாது, அந்த மக்கள் எல்லாரும் பாவம் செஞ்சாங்க, தண்டனை ஏதோ இந்த நல்ல வாலிபர்களுக்கு சிக்கிருச்சு. அப்போது பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு போனான் இந்த வாலிபன். இவனையும் சிறைப்பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. சிறைப்பிடிச்சதும் இல்லாமல் இந்த அற்புதமான அழகான அறிவான இந்த வாலிபர்களை தனிமைப்படுத்தியும் வச்சுருந்தாங்க. நியாயமாக இந்த வாலிபனுக்கு ஒரு கோபம் வந்திருக்கணும் ஆண்டவர் மேலே. என்ன கோபம் வந்திருக்கணும்? நான் நல்லா ஜெபம் பண்ணுறேன், நல்லா உம்முடைய பிள்ளையாக வாழ்ந்தேன், சாட்சியாக இருந்தேன், நியாயப்பிரமாணத்தை ஒழுங்காக வாசித்தேன், என்னை கொண்டு இப்படி கொடுமைப்படுத்திட்டீங்களே என்னன்னு கேட்டிருக்கணும். இவன் எந்த முறுமுறுப்பும் முறுக்கலை, ஒழுங்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். அதனுடைய ரிசல்ட் என்ன? அதுதான் நீங்கள் வேத பகுதியில் வாசிக்க கேட்டீங்க. இந்த தானியேல் ஜெபம் பண்ணதனுடைய விளைவு தான் தானியேலை தூக்கி சிங்கக்கவியில் போட்டாங்க. ராஜா ஒரு கட்டளை பிறப்பிக்கிறாரு, 30 நாள் அளவும் ராஜாவை தவிர யாரையும் வணங்கக்கூடாதுங்கிறது அந்த நாட்டினுடைய கட்டளை, தரியு மன்னனால் இயற்றப்பட்ட கட்டளை. அந்த கட்டளையை எல்லாரும் பின்பற்றி நடக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டதை அறிந்து கொண்ட தானியேல் வழக்கம் போல் வேலைக்கு ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். அப்போ ராஜாவை தவிர வேற யாரையோ வழிபடுறான்னு சொல்லி அந்த கட்டளைப்படி தானியேலை சிங்கக்கவியில் போட்டாங்க. இதை தான் நீங்கள் வாசிக்க கேட்டீங்க. சரிதானா? சிங்கக்கவியில் போட்ட தானியேல் ராத்திரி முழுசு இருந்தான். காலையில் தானியேலுக்கு ஒரு பெரிய விசுவாசம், ஆண்டவர் என்ன காப்பாற்றுவார்னு இருக்கலாம். ஆனால் அந்த தரியு ராஜாவுக்கு அதை விட ஒரு பெரிய விசுவாசம் இருந்துச்சு. அந்த தானியேலை நியாயமாக எப்படி எதிர்பார்த்துருக்கணும்? எலும்பு மிஞ்சிருக்கா, ஏதாவது சதை மிஞ்சிருக்கா, தலைமுடி மிஞ்சிருக்கா, அப்படி தானே பார்த்துருக்கணும். ஆனா இந்த தானியேல அப்படி எதுவும் பார்க்கல. இந்த தரியு ராஜா ரொம்ப அழகா தானியேலே அப்படின்னு கூப்பிடுறான். ஜீவனுள்ள தேவன் உன்னை தப்புவித்தாரான்னு கேட்குறாரு. தானியேலு கொஞ்சமும் குறையாத ஆள், அவனும் அசாத்தியமா சொல்றான், ராஜாவே வாழ்க அப்படின்னு சொல்றான். யோசித்து பாருங்க, இந்த ராஜா தான் தானியேலை சிங்கக்கவியில தூக்கி போட்டாரு. யோ, உனக்கு அறிவு இருக்காயா? நீ என்ன சிங்கத்துக்குள்ள தூக்கி போட்ட, நான் பாரு எவ்வளவு தெம்பா வந்துட்டேன், இனியாவது பார்த்து கை வையா, கை வைக்காத ஆளெல்லாம் கை வைக்காத, என் பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு டென்ஷனா இருக்கணும். ஆனா இவன் எதுவுமே டென்ஷன் ஆகல, ராஜாவே வாழ்கன்னு சொன்னான். இதுதான் இன்னைக்கு நீங்களும் நானும் கற்றுக்கொள்ற பெரிய பாடம். சரி, தானியேல்கிட்ட இந்த அசாத்திய பலம், இந்த வல்லமை எப்படி வந்துச்சுன்னா, இதுக்கு தானியேல் 1ஆம் அதிகாரத்துக்கு போகணும். தானியேல் 1வது அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்தை பார்க்கணும். 8வது அதிகாரத்தில், அந்த 1வது அதிகாரத்தில் அந்த பகுதியில் தானியேல் மாதிரி எல்லாரையும் பிடிச்சு வச்சு அவங்களுக்கு ராஜ போஜன விருந்து கொடுக்கணும் அப்படின்னு ராஜாவுடைய கட்டளை. இதுக்காக ஒரு நிர்வாகியை ஏற்பாடு பண்ணுறாங்க. ஆனால் அப்போ தானியேல் சொல்கிறான்,
ராஜபோஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டான் அப்படின்னு இருக்கு. இந்த டிசிஷன், இந்த தீர்மானம் தான் தானியேலை பல ராஜாக்கள் முன்னிலையில் உயரத்துக்கு கொண்டு போனதுக்கு காரணம் இந்த தீர்மானம் தான். வெளிப்படையாக நான் சூளுரைக்கிறேன், தீர்மானிக்கிறேன், சவால் விடுறேங்கிறது இல்லை. தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டான். ஆண்டவர் இருதயத்தை அறிகிறவர் மட்டுமல்ல, இருதயத்தின் தோற்றத்தையும் அறிகிறவர் அப்படின்னு தாவீது ராஜா சாலமோனுக்கு 1 சாமுவேல் 28:9 சொல்லுவார். அவனுக்கு என்ன சொல்லுவார்னா, டேய், நம்ம ஆண்டவர் இருதயத்தை அறிகிறவர் மட்டும் அல்ல, இருதயத்தின் தோற்றத்தையும் அறிகிறவர். அப்படின்னா இன்டென்ஷன். இன்னைக்கு நீங்க என்ன நோக்கத்துக்கு, என்ன இன்டென்ஷனுக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கீங்கன்னா ஆண்டவருக்கு தெரியும் இல்லையா? அதை தான் சொல்றார், இருதயத்தின் தோற்றத்தை அறிகிறவர் ஆண்டவர். இவன் இருதயத்துல தீர்மானம் பண்ணி கொள்றான். என்ன தீர்மானம் பண்ணி கொள்றான்? ராஜ போஜனத்தினால நான் என்ன தீட்டுப்படுத்த மாட்டேன். இதுதான் தானியேலுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு சரியான காரணம். நீங்களும் நானும், நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் அக்கிரமம் செய்ய மாட்டேன், நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தனி அடையாளம் இருக்கும், என்னுடைய ஐடென்டிட்டியை நான் காப்பாற்றுவேன், என்னுடைய யூனிக்னஸ் இருக்குது, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் எப்போவுமே இப்படி இருப்பேன்னு நீங்களும் நானும் இன்னைக்கு சொல்லியிருக்கோமா? சொல்ல முடியுமா? சொன்னாதான் அதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆலயத்தில் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுறதோ, நமஸ்கரிக்கிறதோ, அல்லேலியா சொல்கிறதோ ரொம்ப எளிதானது. நாம் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கிட்ட இருக்கும்போது அவங்க எல்லாரும் உலக பிரகாரமான ஒரு கதைகளை பேசிக்கிட்டு இருக்கும்போது, இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் உள்ள ஒரு திரைப்பட கதையை நம்மள்கிட்ட சித்தரிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அன்னைக்கு அந்த நண்பன்கிட்ட, அந்த நட்பு வட்டத்தில் நம்ம உறவினர்கள்ட்ட ஆண்டவருடைய சாட்சியை பாதுகாத்து நிலைநிறுத்தணுமே, அதுதான் பெரிய விஷயம். அதுதான் இந்த தானியேல்கிட்ட இருந்துச்சு. ராஜ போஜனத்தினால நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னான். உங்களை தீட்டுப்படுத்துகிற எந்த விஷயமா இருந்தாலும் நான் இந்த விஷயத்தினால என்னை தீட்டுப்படுத்திக்கிட மாட்டேன்னு நீங்கள் டிசைட் பண்ணணும். சரி, அது மட்டும் தானியேல் முன்னேற்றத்திற்கு ஒரு பெரிய காரணம் இல்லை. இப்போ நீங்கள் 2வது அதிகாரம் 15ஆம் வசனம் வந்துட்டீங்கன்னா, அன்னைக்கு அந்த நேபுகாத்நேச்சார் ராஜா ஒரு சொப்பனம் சொப்பனம் பார்க்குறான். சொப்பனம் பார்த்த உடனே சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்கிறதுக்கு எல்லாரையும் கூப்பிடுறான். யாரும் இவனுக்கு பதில் சொல்ல முடியலன்னொடனே எல்லாரையும் கொலை செய்ய திட்டம் பண்ணுறான், கொலை செய்ய ஆரம்பிக்கிறான். இதை கேள்விப்பட்ட தானியேல் தன்னுடைய நிர்வாகிகிட்ட போய், நான் பதில் சொல்லிடுறேன், எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் தாங்கன்னு கேட்குறான். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், தானியேலுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. அப்போ தானியேல் போய் ஜோம் பண்ணியிருக்கணும்ல, ஜோமுன்னா சக்ஸஸ் ஆகிருக்கணும்ல. நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா எந்த குறையும் சொல்ல முடியாத ஒரு கதாபாத்திரம் பைபிளில் நீங்கள் பழைய ஏற்பாடில் இருந்து புதிய ஏற்பாடு வரை எடுத்துட்டீங்கன்னா யாரை சொல்லலாம்? சொல்ல மாட்டேங்கிங்களே. யாரு? பழைய ஏற்பாடில் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஒருத்தருமா தெரியாது. இந்த மனிதனை எந்த குறையும் சொல்ல முடியாது, ஆண்டவர் விரும்புகிற மனிதன் அப்படின்னு யாரையும் ஒருத்தர் கூட சொல்ல முடியாதா? யோபு. கரெக்டாக சொல்கிறீங்களே. ஆதியாகமத்திலாம் ஒருத்தரும் இல்லை. சரி, நம்ம நிறைய பேரை சொல்லலாம், அதில் சில குறைகளும் சொல்லலாம். சரிதானா? ரைட். நீங்கள் யாரை சொன்னாலும் அதில் ஒரு குறை சொல்லலாம். ஆனால் நீங்கள் தானியேலுங்கிற இந்த ஒரு கதாபாத்திரத்தை எடுத்துட்டிங்கன்னா தான் அந்த கதாபாத்திரத்தில் எந்த ஒரு குறையும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட தானியேல், அவன் ஜோமுன்னா ஆண்டவர் கேட்டுருவார். தானியேலுக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சு. இப்போ 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் தான் நிற்கிறேன். சரிதானா? இப்போ தானியேல் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனே தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு சொல்கிறான். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ கூப்பிட்டு சொல்கிறான், இப்படி காரியம் இருக்குது, நீங்களும் ஜோமுனுங்க, கர்த்தர் நமக்கு இந்த மறைபொருளை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறான். இதுதான் டீம் ஒர்க். தனிப்பட்ட முறையில் தானியேல் சாதனையாளராக இருந்தாலும், அவன் ஒரு அற்புதமான ஜோம்ன்றவனாக இருந்தாலும், நான் ஜோம்னா ஆண்டவர் கேட்பாருங்கிற நம்பிக்கை தானியேலுக்கு இருந்தாலும், இந்த விஷயத்தில் தன்னுடைய நண்பர்கள் இன்வால்வ் பண்ணணும், நாம் ஒரு குழு முயற்சி எடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறான். இந்த கூட்டு முயற்சி தான்
எப்போவுமே சேர்ந்து இருந்து ஜெபம்ன்றது ரொம்ப கஷ்டம். எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடி வருகிறீர்களோ அப்போ அந்த ஜெபத்துக்கு நான் பதில் கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்றது நிச்சயம். ஆனால் 2 பேர் 3 பேர் கூடி வரும்போது ஆண்டவர் வராரோ இல்லையோ, பிரச்சனை இன்னைக்கோ நாளைக்கோ வர்றது அதை விட ரொம்ப நிச்சயம். அப்படி தானே? அப்போது கூடி வர்றது ரொம்ப கஷ்டம். அந்த குழு முயற்சி, கூட்டு முயற்சி, அந்த டீம் ஒர்க்கு, அந்த டீம் ஒர்க்கு தான் பெரிய சக்ஸஸை ஏற்படுத்தும். நீங்கள் ஒரு வாலிபர் செய்கிறத 15 வாலிபர் 20 வாலிபர் சேர்ந்து செஞ்சீங்கன்னா அந்த முயற்சி ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஆராதனை அதுக்கு ஒரு சாட்சி. நல்ல தரமாக அழகாக வாசிக்கக்கூடிய ஒரு தம்பியையோ ஒரு தங்கச்சியோ வச்சு இந்த ஆராதனையை வாசித்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அப்படி தானே நம்ம நினைப்போம். ஆனால் இது ஒரு கூட்டு முயற்சி. நீங்கள் 20க்கு மேற்பட்ட நபர்கள் இந்த ஆராதனையில் பங்கெடுத்தாங்கன்னா அது எவ்வளோ ஒரு பெரிய ஆச்சரியம், அது எவ்வளோ மகிமையான விஷயமா இருக்குது, எவ்வளோ மங்களகரமான விஷயமா இருக்குது. அந்த ஆராதனையில் நமக்கே ஒரு ஈர்ப்பு வருது இல்லையா? இதுதான் குழு முயற்சிக்கு கிடைச்ச மாபெரும் வெற்றி. இதுதான் தானியேல் அன்னைக்கு செஞ்சான். தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்றான், நீங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, நான் நமக்கு கடவுள் இதை வெளிப்படுத்துவார்னு சொல்கிறான். இதனுடைய விளைவு தான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறாங்க, கடவுள் உங்களுக்கு வெளிப்படுத்துறாரு. தானியேல் சொப்பனத்தை சொல்கிறான், அர்த்தத்தை சொல்கிறான், பதவி உயர்வு கிடைக்குது, தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் பதவி உயர்வை வாங்கி கொடுக்குறான். இந்த எண்ணம் தான், இந்த நிலைமை தான் தானியேலை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போச்சு. சிங்கத்தில் இருந்தும் தானியேலை மீட்டுச்சு. இதுதான் ஒரு ரியல் டிசைபிள்ஷிப், இதுதான் சீசத்துவம். இன்னைக்கு இந்த வாழ்க்கைக்கு தான் ஆண்டவர் என்னையும் உங்களை அழைக்கிறார். என்னை எது தீட்டுப்படுத்துதோ அதை நான் உடணும். எது ஆண்டவருக்கு பிடித்தமானதோ நான் இன்னும் அதிகமாக செய்யணும். திருச்சபையாரோடு நான் இணைந்து செயல்படணும், சேர்ந்து செயல்படணும், ஒற்றுமையாக செயல்படணும். டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கிறது தப்பு இல்லை, ஆனால் டிஃப்ரென்ஸ் இன் கம்யூனியன் இருக்கக்கூடாது. வாலிபர்கள் எல்லாருக்கும் கருத்து பேதங்கள் அது நியாயமானது தான். வேறு வேறு கருத்துக்கள் நமக்குள்ளே இருக்கலாம், ஆனால் நமக்குள்ள வேற்றுமைகள் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. ஏற்கனவே நம்மளை எப்படி விழுங்கலாம், எப்படி கொல்லலாம் அப்படின்னு கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிற ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துக்கு நடுவே நாமளே நம்மளை கர்ச்சிக்கிட்டுக்கிட்டோம்னா, நாமளே நம்மளை சிதைச்சிக்கிட்டோம்னா ஆண்டவருடைய ஏக்கமும் திட்டமும் நிறைவேறாமலே போயிடும். அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவர் என்னையும் உங்களையும் அழைக்கிறதுல ஒரு நோக்கம் இருக்குது, சீசத்துவத்துக்கான கிரயம். இன்னைக்கு நம்ம கையெல்லாம் அற்புதமாக பைபிள் கிடச்சிருக்கு. சில வருடங்களுக்கு முன்னதாக வேதாகமத்தை கையில் தொட்டதுக்காக அப்போல்லாம் சபைகள்லாம் ஆல்டரில் ஒரு விலை உயர்ந்த பேழையில் பெட்டியில் அந்த வேதாகமத்தை வச்சிருப்பாங்க. போதகர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற பிரதானமான மேய்ப்பர்கள் மட்டுமே அந்த வேதாகமத்தை வாசிக்க முடியும், தொட முடியும். அப்படிப்பட்ட நிலைமையில் சில வாலிபன் அந்த வேதத்தை தொட்டதுக்காக அவனை நம்முடைய திருச்சபையின் தலைவர்கள் கொலையே செஞ்சதா ஹிஸ்டரி இருக்குது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் விக்லிப் அப்படின்னு ஒரு வாலிபன் இந்த வேதாகமம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேதாகமத்தை ஆங்கிலத்தில், லத்தீனில், கிரேக்க மொழியில் இருக்கிறத, ஹீப்ரூவில் இருக்கிறத ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க ஆரம்பித்தான். மொழிபெயர்க்க ஆரம்பித்த உடனே விக்லிப்பை கொலை செய்யணும்னு சொல்லி திருச்சபையினுடைய தலைவர்கள் திட்டம் பண்ணாங்க. அவன் நம்ம எப்பவும் கொலை செய்யப்படலான்னு விக்லிப் நினச்சார். கொஞ்சம் வயசு தான், அதனால் ஒரு இடத்துல இருக்காமல் ஆங்காங்கே ஓடிக்கிட்டே இருந்தார். சின்ன சின்ன பகுதியாக மொழிபெயர்த்து அந்த பகுதிகளை தன்னுடைய சக வாலிபர்கள்ட்ட கொடுத்துட்டு தூர எரிஞ்சிட்டு ஒளிச்சு வச்சுட்டுமா போனார். திட்டமிட்டபடி அவர் ஓடிக்கிட்டே இருந்தனால சரியான மருத்துவ உதவியும் அவருக்கு கிடைக்காதனால தன்னுடைய இளம் வாலிப வயதிலேயே அந்த விக்லிப் வேதாகமத்தை முழுமையாக மொழிபெயர்க்க முடியாமல் செத்து போனார். செத்து போனவுடனே இந்த தலைவர்கள் விட்டுருவாங்களா என்ன? அவ்வளோ லேஸ்பட்டவங்களா நம்முடைய திருச்சபை தலைவர்கள்? செத்துப்போன விக்லிப்பை பல ஆண்டுகள் கழித்து விக்லிப்பை எங்கே புதைச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி அவன் கல்லறையை தோண்டி எடுத்து அந்த விக்லிப்பினுடைய அரித்து போன செல்லரித்து போன எலும்புகளை தேடி எடுத்து
அந்த எலும்புகளை அடித்து நொறுக்கி தீயிட்டு கொளுத்தி பசிபிக் பெருங்கடலில் போய் அந்த சாம்பலை தூணாங்க. அப்போ தான் நம்ம தலைவர்களுக்கு நிம்மதி வந்துச்சு. இந்த சமயத்தை கேள்விப்பட்டு, இந்த தியாகத்தை கேள்விப்பட்டு தான் வில்லியம் டிண்டேலுங்கிற ஒரு வாலிபன் முயற்சி எடுத்தான். விக்லிப் விட்டு சென்ற இந்த மொழிபெயர்ப்பு பணியை இந்த வில்லியம் டிண்டேல் செஞ்சார். இந்த வில்லியம் டிண்டேலை இங்கிலாந்து மன்னன் பிடிச்சு கொண்டு வந்து இங்கிலாந்து அரண்மனையில் தூணில் கட்டி வச்சு, இந்த மொழிபெயர்ப்பு பணியை நீ நிறுத்திரு நண்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. வாலிப திமுரு அல்லவா, அந்த தம்பி சொன்னான், இல்லை நான் மொழிபெயர்ப்பை நிறுத்த முடியாதுன்னு சொன்னான். டேய், நீயே உயிரோடு இருக்க போகிறதில்ல, நீ எங்கே மொழிபெயர்க்க போகிறன்னு சொல்லி அப்போவுமே உயிரோட தீயிட்டு அந்த வில்லியம் டிண்டேல அந்த தூணில், இங்கிலாந்து அரண்மனை தூணில் கட்டி வச்சு கொளுத்திட்டாங்க. தீ கொழுந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது வில்லியம் டிண்டேல் ஜெபம்னாரு, ஆண்டவரே இங்கிலாந்து மன்னனின் கண்களை திறந்தருளும்னு ஜெபம்னார். அந்த ஜெபம் எப்படி கேட்கப்பட்டுச்சுன்னா, சில ஆண்டுகளுக்கு பிறகு இங்கிலாந்துக்கு ஜேம்ஸ்னு ஒரு மன்னன் வந்தான். அந்த மன்னன் தன்னுடைய திரளான சொத்துக்களை கொடுத்து வேதாகமத்தை மொழிபெயர்த்து மக்களுக்கு குறைந்த விலையில் கொடுங்கன்னு சொன்னான். வேதாகமம் அப்படி தான் எளிய ஜனங்களுக்கு சென்று சேர்ந்தது. அதனால தான் அந்த முதல் ஆங்கில மொழிபெயர்ப்பு வேதாகம புத்தகத்துக்கு கிங் ஜேம்ஸ் வெர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. பல தியாகங்கள், அதில் தான் இன்றைக்கி நீங்களும் நானும் வாழ்கிறோம். இன்றைக்கி நீங்களும் நானும் ஆண்டவருக்காக எதை இழந்திருக்கிறோம், எதை இழக்கப் போகிறோம்? கண்களை மூடுவோமா, கைகளை கூப்புவோமா? ஒரு நாள் ஆண்டவர் வருவார். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாயின்னு கேட்பார். அப்போ அந்த ஆண்டவர்கிட்ட நீங்களும் நானும் என்ன பதில் சொல்வோம்? வெறும் கையாக நிற்போமா அந்த ஆண்டவர்கிட்ட? அன்னைக்கு கையை பிசைஞ்சிக்கிட்டு இருக்க முடியுமா? ஆண்டவரே, தேவாலயத்துக்கு வந்தேன், ஆராதனையில் இருந்து கடைசி வரை இருந்தேன், சமாதானத்தோடு போகணும்னு சொன்னேன், போனேன் ஆண்டவரே. இல்லை, உன்னுடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஆண்டவருக்காக எதை செய்திருக்கிறோம்? இந்த ஆண்டவருக்காக என் வாழ்க்கையில் நான் எதை இழந்திருக்கிறேன்? ஒரு வாலிபன் ராஜ போஜனத்தை ஆண்டவருக்காக இழந்தான். தன்னுடைய சக வாலிபர்களோடு இணைந்தான். ஒரு மாபெரும் சரித்திரத்தை படைத்தான். நீங்களும் நானும் எதை இழந்திருக்கிறோம்? எதை விட்டிருக்கிறோம்? எதை வேண்டாம் என்று இருக்கிறோம்? சீசத்துவத்தின் கிரயம் நம்மை எப்படி புரிந்திருக்கிறது? ஆண்டவர் உங்களோடு பேசினதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால், நான் ஆண்டவருக்காக ஏதாயிலும் செய்ய வேண்டும் என்று நீங்கள் தீர்மானித்திருக்கிறீர்கள் என்றால், ஆண்டவர் உங்களோடு பேசினதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள் என்றால், கண்களை மூடிய நிலையிலே உங்களுடைய வலது கரத்தை ஒரு முறை உயர்த்தி காட்டி கீழே போடுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசினது உண்மை என்றால், நல்ல ஆண்டவரே, என்னோடும் எங்களோடும் பேசினீர். தானியேலை போல நாங்கள் ஒரு சீசத்துவ வாழ்க்கை வாழ, உண்மையான உம்முடைய சீசர்கள் அத்தனை பேரும் இரத்த சாட்சிகளாய் மரித்து உமக்காய் வாழ்ந்தார்களே, அந்த கிரயத்தை, சீசத்துவத்தின் தியாகத்தை புரிந்து கொண்டு வாழ உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினால் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட நாம் அர்ப்பணிப்போடு நாம் அனைவரும் எழுந்து நின்று கீர்த்தனைகளிலே பழைய கீர்த்தனை 333வது பாடல், புதிய கீர்த்தனையிலே 397வது பாடல், எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே ஏழில் மாட்சிமை வளர் வாலிபர் என்கிற பாடலை எழுந்து நின்று பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கையும் ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிப்போம். ஸ்தோத்திர காணிக்கை ஆயத்தமாயிருப்போர் அப்பொழுது வரும்படியாக, முன்பு வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களை அல்ல உன்
ஜெபம் செய்வோம். எங்கள் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக, கர்த்தரின் நாளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிப்பதற்காக, எங்களை அழைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த வாலிபர் ஐக்கிய ஞாயிறாக நாங்கள் இந்த நாளை அனுசரிக்க உதவி செய்ததற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. அருமையான வாலிப பிள்ளைகளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. பற்பல காரியங்களுக்காக அவர்களோடு சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கும்படியாக உதவி செய்தீர் கர்த்தாவே. படிக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல ஞானத்தை, அறிவை, ஞாபக சக்தியை, ஆரோக்கியத்தை கட்டளையிட்டெல்லாம் பணியாற்றி கொண்டிருக்கிற அருமை பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, என்னுடைய எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதிக்க மாட்டீரா என்று அருமையான பிள்ளைகள் எதிர்காலத்திற்காக உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கர்த்தாவே. உம்மை நோக்கி பார்ப்பவர்கள் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தாவே. அதன் காலத்தில் நேர்த்தியான காரியங்களை நான் செய்வேன் என்று அருமையான வாலிப தம்பிமார்க்காக, தங்கைமார்க்காக நீர் வாக்கு கொடுப்பதற்காக நன்றி செலுத்தினோம். வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ள தேவனிடம் இந்த அருமையான வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை பொறுப்பேற்று நடத்தும். அவர்கள் பூமிக்கு உப்பாக, ஒளியாக விளங்க நீர் உதவி செய்தரல வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சபைக்காக ஜெபிக்கிறோம். சபையில் உள்ள பெரியவர்களுக்காக, இன்னும் சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சபையிலே நடைபெறும் ஊழியங்களை நீர் இம்மட்டுமாக ஆசீர்வதித்து வழி நடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இம்மானுவேலராக, எபனேசராக நீர் இருப்பதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. அன்பின் கர்த்தாவே, சுகவீனர்களுக்காக, பலவீனர்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கட்டளையிட்டாலும் எங்களுடைய கிளை சபையாகிய சாமிநத்தம் சபைக்காக ஜெபிக்கிறோம். அந்த சபையையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எங்களுடைய திருமண்டலத்திற்காக, பேராயருக்காக, மற்ற அவருக்கு உதவி செய்யும் பிள்ளைகளுக்காக, ஊழியர்களுக்காக, போதகர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதித்து வல்லமையினாலும் வரங்களினாலும் நிரப்பி நீர் பயன்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தமிழ்நாட்டிற்காக ஜெபிக்கிறோம். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக மதுபானத்தினாலே, லாகரி வஸ்துகளினாலே கஷ்டப்பட்ட மரித்து போன பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை அந்த பகுதியிலே கட்டளையிட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அரசு எடுக்கும் முயற்சிகள் அனைத்தையும் நீர் ஆசீர்வதித்தள்ளும். எங்களுடைய மத்திய அரசாங்கத்திற்காகவும் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பிரைம் மினிஸ்டருக்காக, ஹோம் மினிஸ்டருக்காக விசேஷமாக மன்றாடுகிறோம் கர்த்தாவே. உமக்கு பயப்படக்கூடிய பயத்தை, இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, மத சார்பற்ற நாடு என்று உணர்ந்து அவர்கள் ஆட்சி புரிய நீர் உதவி செய்தரல வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, விவசாயம் செய்யும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவையான மழையை தந்து பூமி செழிக்க, தண்ணீர் கஷ்டம் நீங்க, வெப்பம் குறைய நீர் உதவி செய்தரலாம். இப்பொழுதுமாக இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. தனிப்பட்ட வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களுக்காக,
குடும்பங்களின் ஆசீர்வாதங்களுக்காக அவர்கள் உம்மை நோக்கி பார்க்கிறார்கள் கர்த்தாவே. இறங்கி அவர்கள் வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் நிறைவேற்ற வேண்டுமென்று கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. அருமையான உம்முடைய செய்தியை தந்த உம்முடைய ஊழியக்காரருக்காக நன்றியோடு துதிக்கிறோம். சவாலான செய்தியை நீர் தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து வாலிபர்களுக்கென்று நடைபெற போகிற கூட்டத்தையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். வாலிப பிள்ளைகள் தங்களை உமக்கென்று அர்ப்பணித்து உமக்கென்று சாட்சிகளாக வாழ உதவி செய்தல்லாம். துதி கனம் மகிமை அனைத்தையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமீன். திரியேக தேவனின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். இந்த ஆராதனைக்கு நிறைவாக நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலையிலே 381வது பாமாலை ஜெயித்த இயேசு நாதர்தாம் சம்பாதித்த மெய் ஆஸ்தியாம் சாகாத ஜீவன் பூரிப்பும் நமக்கென்றைக்கும் கிடைக்கும் என்கிற பாமாலை 381வது பாடல் எழுந்து நின்று பாடி இந்த ஆராதனை நிறைவு செய்வோம். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு இந்த உலகத்திற்குள்ளாக போய் வர கடவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென்.